ஜனவரி 25. தலைப்பு: ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதென்பது பயங்கரமான ஒரு காரியம் என்பதை என் சகோதர சகோதரிகள் அனைவரும் நினைவில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிலுவை மிகவும் பாரமானதென்றும் சுயமறுப்பு மிகவும் கடினமானதென்றும் எண்ணி தேவனுடைய பணியை செய்ய மறுத்து மனிதன் தன் சுயமாக கிரியை செய்ய முற்படும்போது அவர் விசனப்படுகிறார். ஒவ்வொரு ஆத்துமாவிலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய விரும்புகிறார். மதிப்பிற்குரிய விருந்தினராக வரவேற்கப்பட்டால் அவரை பெற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் முழுமையாக்கப்படுவார்கள். அவனிடம் துவங்கப்பட்ட நற்கிரியைகள் நிறைவு பெறும். அசுத்தமான சிந்தனைகள், மாறுபாடான உணர்வுகள், கலக செயல்கள் ஆகியவைகளின் இடத்தை பரிசுத்த சிந்தைகள், பரலோக பாசங்கள், கிறிஸ்துவை போன்ற செயல்கள் ஆக்கிரமித்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வீக போதகராவார். அவருடைய பாடங்களை நாம் கவனித்தால் இரட்சிப்புக்கேற்ற ஞானவான்களாக விளங்குவோம். அதற்கு நாம் நமது இருதயங்களை நன்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் பெற்றிருக்கிற பரலோக புத்திமதியை அடிக்கடி மறந்து பரிசுத்தமாக்கப்படாத நம் மனதின் இயல்பான குணங்களை வெளிப்படுத்த நாடுவோம். ஒவ்வொருவரும் சுயத்திற்கு எதிரான தங்களது போராட்டத்தை கட்டாயமாக போராடியாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் போதனைகளுக்கு செவிகொடுங்கள். இது செய்யப்பட்டால் என்றைக்கும் நிலைக்கும்படியாக அவைகள் கருங்கல்லிலே ஈய எழுத்தாக தடங்களை ஏற்படுத்தும் வரையிலும் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கப்படும். தேவன் நம்மை விலை கிரயமாக வாங்கியுள்ளார். ஆகையால் ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் ஒரு சிம்மாசனத்தை உரிமை கோருகிறார். நமது மனமும் சரீரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். சுபாவ பழக்கங்களும் பசி உணர்வுகளும் ஆத்துமாவின் உயரிய தேவைகளுக்கு கீழ்ப்படிய தயாராய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேளையில் நாம் நம்மையே சார்ந்திருக்க முடியாது. நாம் நமது சொந்த வழிகாட்டுதலை பாதுகாப்புடன் பின்பற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதுப்பிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் வேண்டும். மேலும் தேவனுடைய பணியில் அரைகுறையான எந்த வேலையும் இருக்கக்கூடாது. தேவனை சேவிப்பதாக கூறுபவர்கள் தங்கள் சுபாவ பழக்கங்களில் மூழ்கி போயிருக்கும்போது அவர்கள் மற்ற ஆத்துமாக்களையும் தவறாக வழிநடத்துவார்கள். கிறிஸ்து கூறியதாவது: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று கிறிஸ்து கூறுகிறார். ஆமேன்.